ஆக்டர் தளபதி விஜய் நடிக்கிற தி கோட் படத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்டர் சிவகார்த்திகேயன் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்காராம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 50 மினிட்ஸ் வர ஒரு கேமியோ ரோலாக இது இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ சின்ன ரூமர் போயிட்டு இருக்கு. டேரக்டர் வெங்கட் பிரபு இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. கரண்டாக பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான கிளைமாக்ஸ் ஷூட்டிங் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. ரொம்ப சீக்கிரமாகவே இந்த படத்துக்கான ஃபுல் ஷெடியூல் முடிக்க மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 50% டப்பிங்கை வந்து நம்ம தளபதி விஜய் வந்து முடிச்சுட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான அப்டேட் பார்த்தீங்கன்னா தளபதி விஜயோட பர்த்டே ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ண மூவி டீம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்டர் சியான் விக்ரம் நடிக்கிற வீரா தீரா சூரன் படத்தோட ஒரு போஸ்டர் இப்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மூவி டீம் ஷூட்டிங் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஷூட்டிங்கை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே இந்த படத்துக்கான ஷூட்டிங்கை முடிக்க மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா தேனியில் இந்த படத்துக்கான ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா எஸ்.ஏ. அருண்குமார். இவர் பார்த்தீங்கன்னா சித்தா படத்தோட டேரக்டர். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சியான் விக்ரம், எஸ்.ஏ. சூர்யா, சூராஜ், தர்ஷனா விஜயன் இவங்க எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ். ஆல்ரெடி இந்த படத்தோட சின்ன கிளீம்ஸ் வீடியோ 2 வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 2 வீடியோமே தாறுமாறு தக்காளி சோறு தான் சொல்லி வேணும். ஆக்ஷனில் பிரிச்சு மெஞ்சிருக்காங்க. சியான் விக்ரமா ஒரு புது அவதாரத்தில் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்டர் சூர்யா நடிக்கிற சூர்யா 44 படத்துலேருந்து ஒரு சின்ன அப்டேட் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு. அதாவது மலையாள ஜோஜி ஜார்ஜ் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு இப்போ பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. ஆல்ரெடி இந்த ஆக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம டேரக்டர் கார்த்திக் சுப்புராஜோட தகமை தந்திரன் படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணியிருப்பார். இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 80% ஷூட்டிங்கை பார்த்தீங்கன்னா செட் ஒர்க்லேயே ஷூட்டிங்கை முடிக்க மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஜூன் மந்தோட ஃபர்ஸ்ட் வீக்லேயே இந்த படத்துக்கான ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்டர் சூர்யா மட்டும் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நாராயணன். ரொம்ப சீக்கிரம் இந்த படத்துக்கான நெக்ஸ்ட் ஷெட்யூலில் ஸ்டார்ட் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த காம்போக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆக்டர் கார்த்திக் நடிக்கிற கார்த்திக் 26 படத்துக்கான ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரண்டாக சென்னையில் EVP சிட்டியில் போயிட்டு இருக்கு. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா டேரக்டர் நலன் குமாரசாமி இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. படத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்டர் கார்த்திக் எம்ஜிஆரோட ஃபேனாக நடிக்கிறதுக்கான சான்ஸ் இதில் இருக்குன்னு இப்போ பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இவங்களுக்கு பேரா பார்த்தீங்கன்னா கீர்த்தி செட்டி இந்த படத்தில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே இந்த படத்துக்கான ஃபுல் ஷெடியூலும் முடிக்க மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டைட்டில் பார்த்தீங்கன்னா வா வாத்தியாரின்னு சொல்லிட்டு டைட்டில் வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. கார்த்திக் இந்த படத்தை முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா சர்தார் 2 படத்தில் தான் ஜாயின் பண்ண பண்ணி பார்க்கலாம். கைதி 2 அதுக்கப்புறம் கார்த்தியோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் படத்துக்கான அப்டேட்லாம் ரொம்ப சீக்கிரமாகவே முடிக்க மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தனுஷ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குபேரன் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. அவரோட நெக்ஸ்ட் ஃபிலிமை பற்றி ஒரு சின்ன அப்டேட் இப்போ கிடைச்சிருக்கு. அதாவது தெலுங்கு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் திரும்பவும் ஒரு படம் பண்ண போகிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா கிஷோர் ரெட்டின்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டர். இவர் டேரக்ஷனில் ஒரு படம் பண்ண போகிறாரு. இவரோட படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபீமேலோட பிரியங்கா ப்ளே பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு இப்போ பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ரொம்ப சீக்கிரமாகவே இந்த படத்துக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாக ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்தவரையும் ப்ரொடக்ஷன் கம்பெனியான தில்ராஜோட ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. டேரெக்டாக தெலுங்குலேயும் எடுக்க போகிறாங்க. தமிழ் தெலுங்கு பைலிங்கல் மூவியாக சேர்த்து எடுக்க மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.